இன்றைக்கி வந்து தைப்பூச விரதம் 3வது நாள். இந்த விரதம் இருந்ததுலேயே நான் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, ஒன்று நம்ம வீட்டில் பெரியவங்க இருந்தால் விரதம் இருக்கணும், இல்லை நம்ம வீட்டில் இருக்கவங்க பெரியவங்களாக இருந்தால் விரதம் இருக்கணும்னு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம வீட்டில் பெரியவங்க இருந்தாங்க அப்படின்னா குழந்தைங்கள கவனிச்சுக்குவாங்க. நம்ம என்ன பண்ணலாம், சாமி கும்பலாம், விரதம் இருக்கலாம், எல்லாமே பண்ணலாம். இன்னைக்கு மார்னிங் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 மணிக்கெல்லாம் எழுந்துட்டேன். தண்ணி காய வச்சுட்டு சரி நெய்வேத்தியத்துக்கு வந்துட்டு நம்ம பால் சாதம் பண்ணலான்னு சொல்லிட்டு சாதத்தை வடிக்கிறதுக்காக பிளான் பண்ணி கரெக்டாக என் பையன் எழுந்திரிச்சு வந்து, அம்மா கொஞ்ச நேரம் தூங்க வை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அழுதுட்டே இருந்தான். நானும் கொஞ்ச நேரம் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. 6 o'clock தான் நான் மறுபடியும் எழுந்து அதுக்கப்புறம் நான் மற்ற வேலையை ரொட்டீனா ஸ்டார்ட் பண்றதுக்கு ஆரம்பிச்சேன். கரெக்டா நல்ல வேலை அந்த டைம்லன்னு பார்த்து என் ஹஸ்பண்ட் வந்துட்டாரு. வந்ததுக்கப்புறம் அவர் ஃப்ரெஷ் அப் கூட ஆகல, போய் பக்கத்துல படுத்துட்டு அவனை தூங்க வச்சுட்டு இருந்தாரு. நான் அந்த டைம்ல குளிச்சுட்டு வந்துட்டு நெய்வேத்தியெல்லாம் படிச்சு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் ரிலாக்ஸ் ஆனனே. இன்னைக்கு எனக்கு சமைக்கிற வேலை கூட கம்மி தான், ஆனா இவனை சமாளிக்க வேலை தான் ஜாஸ்தியா இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் இன்னைக்கு கிளைமேட் வந்து ரொம்ப சேஞ்சா இருந்துச்சு. வரும் ஆனால் வராது அப்படிங்கிற மாதிரி, இந்த சூரியன் வருவாரா இல்லை மாட்டாரா அப்படிங்கிற மாதிரியே இருந்துச்சு. துணி வேற நிறைய இருந்துச்சு, நான் வேற துவைச்சு போடணும். நம்மளுக்கு இந்த சூரியனுக்கும் நம்மளுக்குமே போராட்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் அவர் வந்து டைமிங் பார்த்தீங்கன்னா 11. அதுக்கப்புறம் தான் துணியை நனைச்சு துவைச்சு காய போட்டதுக்கப்புறம் லஞ்ச் டைம் வந்துச்சு. லஞ்சில் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சாப்பாடு எடுத்து பார்க்கும்போது சாப்பாடு பருப்பு குழம்பு இருந்துச்சு. சரி வெண்டைக்காய் பொரியல் செஞ்சு வச்சிடலான்னு சொல்லிட்டு வெண்டைக்காய் பொரியல் தான் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். எல்லாத்தையும் வச்சு பிளேட்டில் பார்க்கும்போது என் பிளேட் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எனக்கு சாப்பிடணும்னு டெம்ட் ஆயிருச்சு. சாப்பிட்டு ரிலாக்ஸ் பண்ண வேண்டியது தான்.